என்னப்பா? அம்மா நான் உங்களுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணட்டுமா? கிச்சன்லயா? வேணாப்பா, சின்ன பசங்க கிச்சன் ரூமுக்கு வரக்கூடாது. ஆஹா, நான் கிச்சன் ரூமுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகுவேன். உனக்கு என்ன இப்ப சமைக்கணும் அவ்வளவுதானே? நீ போய் சோஃபால உட்கார்ந்தோ வரேன். அம்மா வரேன் சொன்னாங்களே, இன்னும் வரலையே. எப்போ வருவாங்க? ஐசக் இங்க பாரு, அம்மா உனக்கு என்ன வந்திருக்கேன்? செஃப் கிச்சன். இந்தா. Thank you மா. ஐசக் இதுல எல்லாமே தனித்தனியா இருக்கு. இப்போ இத நம்ம செட் பண்ணலாமா? வந்துட்டா. ரோலாட்டா அதுயா? ஓகே, இப்போ இங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிடலாமா? இங்க பாரு, கேஸ் ஸ்டவ். சூப்பரா இருக்கு பாரு. இங்க கேஸ் ஸ்டவ். இங்க நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது கேஸ் ஸ்டவ். இங்க வந்து வாஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம இது வாஷ் பண்றதுக்கு. இதுல பாத்திரம் எதனா இருந்தா வாஷ் பண்ணி இதுல காய வச்சுக்கலாம். ஓகே, சரி. இங்க வாஷ் பண்ண ஃப்ரூட்ஸ் எடுத்து இங்க ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம பேஸ் செட் பண்ணிக்கலாம். செட் பெரிய செஃப் கிச்சனா மாறுறியா? பேஸ் செட் பண்ணியாச்சு. ஒன் சிலிண்டர். இது இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நம்ம கேஸ் ஸ்டவ் செட் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பில்லரை இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த டாப்பை இதுல செட் பண்ணிடலாம். இந்த டாப்பை செட் பண்ணலாம். அம்மா பசிக்கணும் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கான். எவ்வளவு பொறுப்பான பையல, ரொம்ப அக்கறை ஐசத்துக்கு. இப்போ பேஸ் செட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, இந்த ட்ரே வந்து நம்ம இங்க எங்க வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நம்ம இங்க இப்போ செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதெல்லாம் கரண்டி மாட்டுறது. இப்போ இதெல்லாம் கரண்டி மாட்டிக்கலாம். ஐசத்துக்கு கரண்டி மாட்டுங்க. இதெல்லாம் டம் பிரியாணி பண்ணிடலாம். நாங்க கேஸ்ல வச்சிருங்க. இந்தா இன்னொரு ஃப்ரை பேன் மூடுங்க. அதுல ஃபிஷ் ஃப்ரை பண்ணுங்க. இங்க வச்சிருங்க கேஸ்ல. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகுது. தம் பிரியாணியும் ரெடி ஆகுது. அதுக்கு மெயினா சிலிண்டர் வேணும்ல, சிலிண்டர் கீழே வச்சிடலாம். இங்க பாருங்க, இந்த சிலிண்டர் ஆப்ஷன் இது இங்க வச்சிடலாம். இங்க பாரு ஐசக், நம்மளுக்கு 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தம் பிரியாணி வந்ததும் நம்ம பிளேட்ல போட்டு சாப்பிடலாம். இந்த ட்ரே எங்க வைக்கணும்? எங்க ட்ரே வைங்க. அப்புறம் இந்த மக்கு என்ன பண்றது? சாப்பாடு ரெடி ஆயிட்டு எடுத்து கட்டி எடுத்து வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணுமா? அப்படியே சாப்பிடணும். பிளேட்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணணும். வயித்துல பூச்சி வருமா, அதனால பிளேட் ஹேண்ட் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம செஃப் கிச்சன் ரெடி. இந்த போட்டோ படி நம்ம எல்லாம் செட் பண்ணிட்டோமா ஐசக்? செக் பண்ணிக்கோ. 1 2 3 4 5 6 7 8 எல்லாம் கரெக்டா? பிரியாணி ரெடி. இதை தண்ணி பிடிச்சி ரெடி பண்ணிட்டாயா? ஃபஸ்ட்டு கை விட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சி வைக்க. தண்ணி பிடிச்சிட்டேன். Oh no! yummy. ஐசக் செஞ்ச தம் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை செம சூப்பர். ஜூஸ். வாவ், கிச்சன் செட் வாங்கி கொடுத்ததுல ஐசக்கும் ஹாப்பி. இனிமேட்டு ஐசக் கிச்சன் ரூமுக்கு வந்து நான் தொல்லையே பண்ண மாட்டேன். அதனால நானும் ஹாப்பி. இந்த கிச்சன் செட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். தம் பிரியாணி தம். தம். 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வாங்க. நாங்கள் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் கால்ரா ஊசி போட சொல்லி கவர்மெண்ட்ல உத்தரவு வச்சிருக்கிறாங்க. டாக்டர், ஊசின்னு சொல்லாதீங்க. ஊசினா சின்ன பசங்களுக்கு எல்லாம் பயம். அப்புறம் யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஆமா இல்ல? அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்?
டாக்டர் வாங்க நம்ம வீடு வீடா போலாம். அந்த வீட்டுல அப்படி சின்ன பசங்க இருந்ததுன்னா அவங்கள பிடிச்சி ஊசி போட்டுடலாம். இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. வாங்க அந்த வீட்டுக்கு போலாம். சரிங்க டாக்டர், வாங்க போலாம். யாரு வீட்டுக்குள்ள வெளியே வாங்க. சத்து கேக்குதா? கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க. குட்டி பையா, உனக்கு என்னப்பா வயசாச்சு? கல்யாணம் பண்றதுக்கு கேட்கல, ஊசி போட கேட்டேன். கம்பவுண்டர், சீக்கிரம் அந்த பையனை போய் பிடிங்க. நான் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறேன். கம்பவுண்டர், சீக்கிரம் போய் பிடிங்க. கம்பவுண்டர், அந்த பையன் எங்க? டாக்டர் தெரியல டாக்டர். நீ இந்த பக்கம் போய் தேடு, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன். இன்னைக்கு எப்படியாவது அவனுக்கு ஊசி போட்டாகணும். டாக்டர் டாக்டர், அந்த குட்டி பையன் அங்க சோஃபா கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கான். வாங்க வாங்க, அவனுக்கு அப்படியே ஊசி போட்டுடலாம். சரி சரி. நீ ஆடாம நின்று இருந்தா உனக்கு வலிச்சிருக்காது. நீ ஓடுறதுனால உனக்கு ஊசி வலிக்குது. டாக்டர் வாங்க, நம்ம பிரபுக்கும் மோனிகாவுக்கும் ஊசி போட்டுடலாம். சரி சரி வா. அவங்க வெளியே போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஊசி போட்டுருவோம். சரி வா கம்பவுண்டர், நம்ம அடுத்த வீட்டுக்கு போலாம். யார் வீட்டுக்குள்ள வெளியே வாங்க. யார் நீங்க? நாங்க கவர்மெண்ட்ல இருந்து வரோம். 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறோம். உங்க வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. எங்க வீட்ல 1க்கு 3 பசங்க இருக்காங்க. பிரபு, மோனிகா, இங்க வாங்க, உங்களுக்கு ரசகுல்லா வந்திருக்கு. ஐ, ரசகுல்லாவா? எங்கம்மா? கொடுங்க கொடுங்க. தம்பி எங்க? அவனை கூட்டிட்டு வர வேண்டியதானே? தம்பியா? தம்பி வேணாமா, அவன் வந்தானா எல்லா ரசகுல்லாவையும் அவனே சாப்பிடுவான். ஆமாமா, ஒண்ணு கூட எங்களுக்கு தர மாட்டான். சரி சரி டாக்டர், அவங்க 2 பேருக்கு ரசகுல்லா கொடுங்க. கம்பவுண்டர், முதல்ல அந்த பையனை பிடிங்க. அவனுக்கு கொடுத்துடலாம் ரசகுல்லா. என்னது? என்ன பிடிக்கணுமா? வேணாம் வேணாம், நீங்க ரசகுல்லா கொடுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். நான் இங்க இருந்து ஓடவே மாட்டேன். முதல்ல எனக்கு ரசகுல்லா தாங்க. இரு, உனக்கும் தருவேன். முதல்ல உங்க அண்ணனுக்கு கொடுத்துற ரசகுல்லா. டாக்டர் டாக்டர், அப்படியே பிடிச்சி ஊசி போடுங்க. என்னது? இன்ஜெக்ஷனா? அப்ப ரசகுல்லா கிடையாதா? இந்த இன்ஜெக்ஷனுக்குள்ளதான் ரசகுல்லா இருக்கு. ஆஹா, ரசகுல்லான்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் எங்களுக்கு போட பாக்குறீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க சரியான போய் டாக்டர். மோனிகா, இங்க நிக்காத. இது ரசகுல்லா கிடையாது, இன்ஜெக்ஷன். ஓடு. என்னங்க உங்க பசங்க ஓடிட்டாங்க? நீங்க சட்டுன்னு போய் பிடிக்க வேண்டியதானே? அட, அவங்க வேகமா ஓடுறாங்க, நான் எப்படி போய் பிடிக்கிறது? சரி சரி, கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு அப்புறமா ஊசி போடலாம். முதல்ல என் குட்டி பையனுக்கு ஊசி போடுங்க. சரி வாங்க, முதல்ல அவனுக்கு போட்டுருவோம் ஊசி. அவன் உள்ள தூங்கிட்டு இருக்கான். வாங்க உள்ள போலாம். அங்க பாருங்க, என் கடைசி பையன் தூங்கிட்டு இருக்கான். நீங்க சத்தம் போடாம போய் ஊசி போட்டுருங்க. அவன் கண்டு ஏந்துட்டா உங்களை ஊசி போடவே விட மாட்டான். அப்புறம் உங்களை போட்டு அடிச்சிருவான். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, உங்க பையன் எட்டு வந்துச்சுடா. அந்த இன்ஜெக்ஷனை கூட நான் போடுறேன். எட்டியும் உதைக்கிறேன். என்ன